மனநிலை அந்த கோவிலுக்கு போனவங்களுக்குலாம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அரிய மாணிக்கவல்லியம்மன் கோவிலுக்கு. ஸோ இப்படி நம்முடைய பரம்பரைகள் பஞ்சாபில் ஆரம்பித்து இன்றைக்கி தமிழகம் வரைக்கும் வந்து இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வாணிக தளத்தில் நம்ம சிறந்து விளங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு 520 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு பட்டயம் இருக்குது. இது போக நம்முடைய ஆண்டாள் கோவில் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ரங்கமன்னார் கோவில் இருக்குது. அந்த கோவில் உள்ள கொடிப்பட்டம் கூட இன்னைக்கு நம்ம தான் நெஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுபோக திருமணத்துக்கு பட்டும் நம்முடைய சாலை 7 சாலையிலிருந்து பட்டம் அங்கே போகுது ஆண்டாள் கோவிலுக்கு. இதே மாதிரி சதுர சுந்தர மகாலிங்கத்தில் நவராத்திரி பூஜை நம்முடைய நெசவாள மக்களுக்கு ஒரு 12 நாட்கள் சிறப்பு பூஜையாக தமிழக அரசாங்கமானது இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு 300 ஆண்டுகளாக. ஸோ நம்ம வாழ வந்த காலத்திலிருந்து நம்முடைய சமுதாய மக்கள் வந்து எல்லா கோவிலுக்கும் நம்ம நன்கொடையாக இந்த மாதிரி துணிகளை நெஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு சிறப்பான எடுத்துக்காட்டு தான் 63 நாயன்மாரில் நேச நாயனார் இருக்கிறாரு. அவர் நம்ம சாலையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். எல்லா சிவனடியார்களுக்கும் அவர் கோமணம், அந்த காலத்தில் சிவனடியாரெல்லாம் வேஷ்டி கட்ட மாட்டாங்க, கோமணம் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த கோமணத்தை நெஞ்சு கொடுத்துக்கிறாரு நேச நாயனார். இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ ஒரு 520 வருடங்களாக நம்ம வந்து இந்த நெசவு தொழிலில் மிக சிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து வளர்ந்து இன்னைக்கு நம்ம 7 ஊரில் நல்ல நெசவுல முன்னேறிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன முன்னேற்றம் கிடைச்சாலும் நமக்கு பக்கபலம் இந்த அரசியலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இந்த நெசவாளர் முன்னேற்ற கழகம் அதுக்காக நம்முடைய தலைவர் கணேசன் அவர்களும் நாங்களும் சேர்ந்து இந்த இயக்கத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். இது வந்து தொழில் சார்ந்த ஒரு இயக்கம், அரசியலை காட்டிலும் தொழில் சார்ந்த ஒரு இயக்கமாக நீங்கள் பார்க்கணும். அப்படி என்ன தொழில் சார்ந்த இயக்கம்? இன்னைக்கு நீங்கள் நெய்றீங்க, நெஞ்சு முடிச்சுட்டு சேலை எங்கே வர வைப்பீங்க? எல்லாரும் போயிட்டு சொசைட்டி. அந்த சொசைட்டியில் உங்களுக்கு நூல் கிடைச்சாதான் நூல் நெய்ய முடியுது. சில நேரங்கள் நூல் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் யார்கிட்ட முறையிடுவீங்க? இங்கே வரக்கூடிய ஏடி இன்ஜினியர் இவங்கள்ட்ட சொல்லுவீங்க. பட் இவங்க சொன்னாலும் என்ன சொல்கிறாங்க? வருமா, வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஆனால் இதையும் மீறி நமக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம் இருந்ததுன்னா நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு தேவையான நூல்களையும் கூட நூல்களையும் வாங்கி உங்களோட தொழிலில் முன்னேற்றலாம். அதுக்காக இந்த இயக்கம் நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். அதெல்லாம் பின்னாடி எங்கெங்க நாங்கள் செஞ்சேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தை மாதம் 2023ஆம் ஆண்டு சிறப்பான முறையில் நெசவாளர் முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கிறோம். இன்று 3ஆம் ஆண்டு அதோட துவக்க விழா. அதோட முதல் ஏற்பாடாகத்தான் நம்முடைய தோப்புப்படி தெருல. ஏன்னா இதான் பெரிய தெருவு. எப்பயுமே தமிழ்நாடு சாலை மகாசன சங்க தலைவர் நம்ம சுவாமிநாதன் சொல்லுவார், எது ஆரம்பித்தாலும் சரி தோப்பட்டில் ஆரம்பம்பாரு. எதுக்குன்னா அது ஆதி காலத்திலிருந்து நமக்கு பெரிய தெருனால இங்கே ஆரம்பித்து படிப்படியாக நம்ம 7 ஊர்களையும் இந்த நெசவாளரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பட்டிமன்றத்தை நாங்கள் போட்டு உங்கள் மத்தியில், நாங்கள் ஓட்டுக்காக கேட்கல, உங்கள் மத்தியில் நெசவாளர் இயக்கம் எதற்கு தேவை என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து உங்கள் மத்தியில் சொல்றதுக்காக இந்த பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறோம். அதுபோக நம்முடைய மாநில தலைவர் திரு கணேசன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சிறந்த ஒரு சமூக சேவகர். அவரெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நம்முடைய சம்சியாபுரத்தை சேர்ந்த திரு கணேசன் அவர்கள் மகாதேவி டெக்ஸ்டைல் என்ற ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட சமுதாய தொண்டுகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் நம்மளே சம்சையாவரத்துக்கு பொண்ணே கொடுக்க மாட்டோம். எதுக்குன்னா அங்கே தண்ணி கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். ஆனால் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக அங்கே தண்ணி கஷ்டமே கிடையாது. காரணம் நம்முடைய ஐநார்கள் தண்ணி தான் அங்கே கம்மாவுக்கு போனதான் அவங்களுக்கு நிலத்தடி நீரில் வந்து ஊறும். அதெல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தண்ணிகளை அந்த கம்மாவில் போய் சேர்க்கறதுக்கு முழு நேர பணியாளராக இந்த மழைக்காலங்களை கூட பொருட்படுத்தாமல் அந்த கம்மா நிறைவேறதுக்கு அரசாங்க அதிகாரிகிட்ட போய் நம்ம மனு வாங்கி அவ்வளோ தண்ணியை சேகரித்து இன்னைக்கு சத்திரப்படி சமுதாயத்தில் ஒரு காலகட்டத்தில் 1500 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு 400 அடி 300 அடி போட்டால் தண்ணி நல்லா கிடைக்கக்கூடிய காரணம் நம்முடைய கணேசன் அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சமுதாய தொண்டுகளை அவங்க பண்ணார். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு 532 குடும்பங்களுக்கு இந்த குடிநீர் பிரச்சனை அங்கே ஜாஸ்தி வந்தது. இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போர் போட்டு தண்ணி வருது, அப்புறம் என்ன குடிநீர் பிரச்சனை கேட்கலாம் நீங்கள். அது இல்லாமல் அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சொந்தமாக ஒரு கிணறு வாங்கி அந்த ஏரியாவில் நல்ல ஒரு தண்ணி உள்ள கிணறு வாங்கி, நீங்கள் வாங்கினீங்களா சொன்னீங்களா? அந்த கிணறு வாங்கினேன். அந்த கிணறு வாங்கி அது மூலமாக ஒரு 532 குடும்பங்களுக்கு இன்னைக்கு குப்பை தண்ணீரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய நெசவாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக நம்முடைய கணேசன் அவர்கள். அதுபோக கொரோனா காலத்தில் ஒரு 500 குடும்பங்களுக்கு